ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஒரு வழியாக இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு ஜூன் 16 எடுத்துச்சு. அப்போ வந்துட்டு நம்ம அதித்தி பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்திருந்தோம். ஸோ அதை நான் வ்ளாக் பண்ணலாமேன்னு வீடியோ எடுத்திருந்தேன். பட் இடையில நிறையா தடங்கல்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக இப்போ தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இது 1 மந்த் ஆனாலும் உங்கள் எல்லாருக்கூடயும் இந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு மார்னிங் 6:30க்குலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அதித்திக்கு ஒன்றுமே புரியல, எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தா. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மொட்டை அடிச்சு காது குத்துறதெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அதித்திக்கு சுத்தமாக யாராவது அவளை ஹோல்ட் பண்ணி டைட்டெல்லாம் பிடிச்சி உட்காந்தாலே பிடிக்காது. எப்படியோ அழுக போகிறான்ட்டு நாங்கள் பயந்துகிட்டே தான் வந்தோம். அவளுக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு ஒரு 2 டேஸாக. ஆனால் தேங்க்ஃபுல்லி அவளுக்கு மொட்டை அடிக்கிற டே அன்றைக்கி நார்மல் ஆகிட்டா. ஸோ நம்ம இதுதான் சான்ஸு, நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். போகிற வழியிலலாம் டயர்டாகவே வந்துச்சு. குழந்த பாவமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கே. இருந்தாலும் நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி பண்ணிடுவோம், தடங்கலாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் எங்கே மொட்டை அடித்தோம் அப்படின்னா, மருதமலை முருகர் கோயிலில் தான் நாங்கள் மொட்டை அடித்து காது குத்தினோம். ரொம்ப சிம்பிளாக தான் எங்கள் வீட்டு ஆளுங்க, அப்புறம் கார்த்தியோட வீட்டு அப்பா அம்மா அவங்கள மட்டும்தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. கோயில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஒரு பக்கம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம், குழந்தைய வச்சுட்டு போயிட்டு இருந்ததுனால. கோயில் ரீச் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிராஃபிக்காக இருந்துச்சு. பயங்கர டிராஃபிக் அண்டு ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. எப்பயுமே இந்த கோயில் கூட்டமாக தான் இருக்குது. என்னடா பண்ற? அடிவாரத்தில் தான் மொட்டை அடிக்கிறாங்க. அதுக்கு மொட்டை அடிக்கிற இடம்னே அங்கே போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் மேலே மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்க மலையில். இப்போ கீழேயே மொட்டை அடிச்சிடுறாங்க. அதுக்கு டோக்கன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு டோக்கனுக்கு அமௌண்ட் பே பண்ணணுமா இல்லையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் அந்த ஆசாரிக்கு அமௌண்ட் கொடுத்தோம். வரி என்கிட்ட என்ன பண்ண போறோம்? பாப்பாவுக்கு பிஸ்க் போறோம், காது குத்த போறோம். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா. அதித்திமா மொட்டை அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அதித்தி ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கியாக தான் இருந்தேன். நானும் ஃபீட் பண்ணேன், அப்புறம் பழம்லாம் கொடுத்தேன். கொஞ்சம் நார்மலானால் அப்புறம் திக் மொட்டை அடிக்கிற மொமெண்ட் வந்துடுச்சு. அந்த டைமில் கோகோ மேனன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவங்க மொட்டை அடிக்கிற அந்த ஆளுமே ரொம்ப பொறுமையாக பண்ணார். என்னால் நம்பவே முடியல. அதித்தி அழுகவே இல்லை மொட்டை அடிக்கும்போது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் கண் இமைக்கிற நேரத்தில் டக்கு டக்குன்னு எடுத்துட்டார். அந்த நெத்திக்கிட்ட வரும்போது மட்டும் அவளுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியல. அப்போ மட்டும் அழுதா. பட் ஹோல் வீடியோ பாருங்கள், அவள் அழுகவே இல்லை.
எக்ஸ்பெக்டே பண்ணலை இதுக்கு வந்துட்டு இப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ட்டு. அழுகவே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நாங்கள் பயந்ததை விட அதித்தியோட அப்பா கார்த்திகை ரொம்ப பயந்தார், எப்படியோ உட்கார போகிறா அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு தாய்மாமா இல்லை, அதாவது அதித்திக்கு வந்துட்டு தாய்மாமா இல்லை. கார்த்தி மடியிலே வச்சு நம்ம மொட்டை அடித்து காது குத்திடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அதனால அவர் தான் பயந்துட்டு இந்த இல்லை நான்லாம் உட்கார மாட்டேன், என்னாலலாம் அழுகிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் தான் உட்காந்தே ஆகணும், வேறு யாரை உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மடியில் தான் மொட்டையை அடித்தது, காதும் குத்துனது. ஆனால் அவர் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து அவங்க பாப்பா வந்துட்டு அழுதா அவருக்கு தாங்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தார். பட் தேங்க்ஃபுல்லி வந்துட்டு மொட்டை அடிக்கும் போது அழுகவே இல்லை, ரொம்ப சமத்தாக உட்காந்துக்கிட்டா. எல்லோரும் அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன இந்த குழந்தை அழுகவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் எவ்வளோ அமைதியாக இருந்துக்கிட்டா. செல்லு காமிச்சாலும் சிலர் திரும்பிடுவாங்க. அழகு முடி போயிடுச்சு. ஸோ ஃபீலிங்ஸாக இருக்கு எனக்கு. கீழே மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலில் வச்சு காது குத்திக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். மருதமலை ரீச் ஆகிட்டோம். அதித்தி வந்துட்டு தூங்கிட்டா டயர்டில். ஏன்னா காலையில் சீக்கிரமாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் அந்த பாடி டயர்ட் இருக்குள்ள, ஃபீவர் வேறு இருந்துச்சு லைட்டாக. என்ன தான் மொட்டை அடிக்கும் போது அழுகாமல் இருந்தாலும் காது குத்தும் போது கண்டிப்பாக வலிக்கும், அழுக தான் போகிறான்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எல்லாருமே பயத்தில் தான் இருந்தோம்.
ஸோ இப்படி தான் வந்துட்டு பாப்பாவோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காபேஸ்வரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.